அனைத்து உலகம் அசுரன் வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைந்தோன்ன முதல் பட்ஜெட்டே முத்தாய்ப்பான பட்ஜெட்டாக மாறி போயிருக்கிறது. முதல் பட்ஜெட்லேயே சூப்பர் 6 அடித்த திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பட்ஜெட் வெற்றி நடை போடும் தமிழ்நாடு, வெற்றியின் வழியில் தமிழ்நாடு, வெற்றி தளபதியினுடைய ஆட்சியில் வெற்றி தமிழ்நாடாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க இந்த பட்ஜெட்டை ஆகா ஓகோ என்று கொண்டாடுறாங்க. முத்தாய்ப்பான 30 அம்சங்கள், பத்தாய்ப்பான 10 அம்சங்கள், ரெட்டாய்ப்பான 20 அம்சங்கள் அப்படின்னு நிறைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த பட்ஜெட் போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் உள்ள மாறுபாடு என்ன? நிறைய பேர் இப்ப எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல வெற்றி அப்படிங்கிற பேர் வருது. குறிப்பாக வெற்றி மடிக்கணினி திட்டம். ஏற்கனவே திமுக அரசு மடிக்கணினி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியிலும் மடிக்கணிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மடிக்கணினியை பேர் மாற்றி வெற்றி மடிக்கணினி அப்படின்னு இவர்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதே போல வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. வெற்றி தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு ஒன்று அமல்படுத்தி இருக்காங்க. இப்படி 8 இடங்கள்ல வெற்றி வெற்றின்னு வருது. வெற்றி மகளிர்களுக்கு ஆடு கொடுக்கின்ற திட்டம், வெற்றி வீடு திட்டம், வெற்றி 150, வெற்றி டிஎன் தமிழகம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு 8 இடங்கள்ல வெற்றி வெற்றிங்கிற வார்த்தை வருது. அதை வைத்துக் கொண்டு நிறைய பேர் இது வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒய்யார கொண்டையில தாளம் பூவா உள்ள பார்த்தா ஈரும் வேணுமா அப்படிங்கிறது போலதான் இது ஒரு வெற்று பட்ஜெட். வெற்றிங்கிற பேர்ல இருக்கிற வெற்று பட்ஜெட் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு 0 அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இது வெறும் ரியல் பட்ஜெட் தான், ரியல் பட்ஜெட் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. இப்படி எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக இந்த பட்ஜெட்டின் மீது வைக்கிறாங்க. அதுல ஒரு சில பேர் கல்வித்துறையில, பள்ளி கல்வித்துறையில 48,000 கோடி ஒதுக்குனாங்க திமுக அரசு. ஆனால் இந்த அரசு வந்தோம்னா 44,000 கோடியாக அதை மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேற்று பேசப்பட்டுச்சு. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள் புதிய எந்த அம்சங்களும் இல்லாமல், புதிய திட்டங்களும் இல்லாமல் கடந்த ஆண்டு 4,000 கோடிக்கு கூடுதல் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுச்சு. நாங்கள் நிறைய சிறப்பு அம்சங்களை கொடுத்து இந்த பட்ஜெட்ல நாங்கள் அப்படி கண்ணும் கருத்துமா பார்த்து செலவு பண்றோம். அதனால தான் 4,000 கோடி கம்மியா போட்டிருக்கமே தவிர கல்விக்கு எந்த இடத்திலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம ஒதுக்கல அப்படின்னு ராஜ்மோகன் அவர்களுடைய ட்வீட் நமக்கு உணர்த்தது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், அதுவும் தரமான மாடர்ன் சைக்கிள் நாங்க கொடுக்க போறோம். அந்த மாடர்ன் சைக்கிள் 5.32 லட்சம், அதாவது 5,32,000 மாணவர்களுக்கு, 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கிறது மட்டும் இல்லாம சைக்கிள்ல ஹெல்மெட் வச்சு கொடுக்க போறோம், ஒரு தண்ணி பாட்டில் வச்சு நாங்க கொடுக்க போறோம். அப்ப இதற்கான செலவாக ஒட்டுமொத்தமாக 277 கோடி ரூபாயை நாங்கள் அந்த நிதிக்காக மட்டும், வெறுமனே இந்த சைக்கிள் மிதிவண்டிக்காக மட்டும் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த திட்டத்திற்கு நாங்கள் குறைந்த நிதியை செலவு செய்யறோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாயில மிதிவண்டி அப்படின்னு கொடுக்க போறீங்க. என்ன மாடர்ன் மிதிவண்டி அப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, லீடர் அப்படின்னு ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட்ல இருக்கிற ஒரு சைக்கிளை நீங்க கொடுக்க போறீங்க. அந்த சைக்கிளுடைய விலை 4,100 ரூபாய். அரசுக்கு கொடுக்கறதுனால 3,800 ரூபாய் இல்ல 3,500 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமா 5,32,000 சைக்கிள் கொடுக்க போறாங்கல்ல, அப்ப இன்னும் குறைத்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றது அமேசான் போன்ற இந்த வலைதளங்கள்ல 4,100 ரூபாய்க்கு அந்த சைக்கிள் கொடுக்கப்படுது. மாடர்ன் சைக்கிள். ஹெல்மெட் ஒரு 300 ரூபாய் வச்சுக்கோங்களேன், ஒரு 4,400 ரூபாய். அப்புறம் தண்ணி பாட்டில் அது ஒரு 300 ரூபாய், அப்ப 4,700 ரூபாய். இப்ப அரசாங்கம் மொத்தமா இதை கொள்முதல் பண்ணும் பொழுது மொத்தமாக 4,000 ரூபாய்க்குள்ள சுருக்க முடியும். 5,32,000 பேருக்கு 4,000 ரூபாய்க்கு நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்தா எப்படி 277 கோடி ரூபாய் வரும்? அப்ப மீதம் இருக்கக்கூடிய காசு யாருக்கு போகுது? என்ன திட்டத்துக்கு நீங்க அதை செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியில 3,800 ரூபாய்க்கான சைக்கிளை 5,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்திருக்கிறார்கள், 1,200 ரூபாயை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்த இதே தாவேக்கா தரப்பினர் இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்படி இந்த திட்டம் மட்டும் இல்ல, இதே பள்ளிக்கூடங்களில், பள்ளி கல்வித்துறையில்
10,000 பள்ளிக்கூடங்கள், அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். அந்த திட்டத்தில் என்னங்க பண்ண போறீங்க? அந்த பள்ளிக்கூடங்கள்ல 10,000 பள்ளிக்கூடங்கள்ல இருக்கின்ற கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு, அந்த கழிவறைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வதற்கு, பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வதற்கு நாங்கள் தனியாக நிதி ஒதுக்குறோம். சரி, எவ்வளவுங்க நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த திட்டத்திற்காக மட்டும் 139 கோடி ரூபாய், 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு 139 கோடி ரூபாய் ஓர் ஆண்டுக்கு கழிப்பிடத்தை சுத்தம் பண்றதுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பா பார்த்துக்கிற வாட்ச்மேனுக்கும் சேர்த்து இவர்கள் தொகையாக கொடுக்குறாங்க. 139 கோடியை 10,000 வகுத்துக்கங்க. 10,000 வகுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தொகை வரும்ல, அந்த தொகையை 12 பிரிச்சிங்கன்னா மாசத்துக்கு 11,843 ரூபா தான் வருது. 11,843 ரூபா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்க செலவு செய்து, அந்த பள்ளிக்கூடத்தை தினமும் கழிவறையை சுத்தம் செய்து, அந்த சுத்தம் செய்பவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? இதுல வாட்ச்மேன் வேற போடணும். 24 மணி நேரமும் பாதுகாப்பு அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் போடணும். அந்த வாட்ச்மேனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? அப்ப வெறுமன வெற்று அறிவிப்புகள்ல சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், பாதுகாப்பானது செக்யூரான கேம்பஸ் அப்படின்னு வார்த்தைகள்ல இருக்குது. வெற்றிங்கிற வார்த்தையில நல்லா சூப்பரா இருக்குது வெற்றிங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆனா திட்ட மதிப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது கூட தெரியாம இந்த பட்ஜெட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதே போல மாணவர்களுக்கு விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு 10 மாவட்டங்கள்ல 10 பயிற்சி மையங்கள் கட்டுவோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 50 கோடி. அதாவது உலகத்தரம் அளவிற்கு அங்கே போய் ஒலிம்பிக்ல பங்கு பெறும் அளவிற்கு விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதுக்கு ஆகக்கூடிய செலவு 50 கோடி. எப்படி 50 கோடி பத்தோம்? நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் மாணவர்கள், ஏதாவது இந்த பயிற்சி பெறுகின்ற திறனாய்வு பயிற்சி பெறுகின்ற விளையாட்டு பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20,000 30,000 கிட்ட இருக்கும். அப்ப 30,000 பேருக்கு இந்த 50 கோடி ரூபாய் ஓர் ஆண்டுக்கு எப்படி பத்தும்? அப்போ ஒரு மாசத்துக்கு அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வெறும் 900 ரூபாய் 1000 ரூபாய் தான் வரும். 1000 ரூபாய் காசை வைத்துக்கொண்டு அந்த மாணவர்களுக்கு என்ன பயிற்சியை நீங்கள் கொடுப்பீங்க? அப்ப வெளியில பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கு 50 கோடி ஒதுக்கிட்டாருங்க. ஆனா மொத்தம் எத்தனை மாணவர்கள், அவங்களுக்கு எவ்வளவு செலவினம் ஆகுது, அதுக்கு பயிற்சி மையங்கள் கட்டணும்னா எவ்வளவு செலவாகும், அந்த பயிற்சி மையங்களுக்கு ஒரு கோச்சை போடணும், அந்த கோச்சுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், அந்த சம்பளத்துக்கு நிதி வேணும். ஆனா இந்த 50 கோடியில மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க கட்டடங்களை கட்டி அங்கே இருக்கிற கோச்சுகளுக்கு பணம் கொடுத்து எப்படிங்க ஐயா? ஐயா ஒரு பக்கமா உருட்டுங்க ஐயா. இப்படி எல்லாம் உருட்டுனீங்கன்னா பாவம் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல. அதனால ஒரு பக்கமா உருட்டுங்க. சரி, மாணவர்களுக்கு தான் அப்படி, இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி திறன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில, தாவேகா கொடுத்த தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அதுக்கு பேர் தான் இந்த திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம், 5 லட்சம் பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம். ஆனால் இப்போ அறிவிப்பில் என்ன வந்திருக்கு? 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 5 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க போறோம். அப்போ முதல் கட்டமாக 1 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு நாங்கள் பயிற்சி கொடுக்க போறோம். பயிற்சி கொடுப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு வர்ற இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்க. அவங்களுக்கு வேலை யாரு கொடுப்பா? வேலை அரசாங்கம் உருவாக்கி இருக்குதா? அப்ப இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்த, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க ஏதாவது சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கா அப்படின்னா, அதே போல இளைஞர்களுக்கான வெற்றி தொலைநோக்கு திட்டம், வெற்றி தொலைநோக்கு திட்டத்தில் பேர் இருக்குது தொலைநோக்குன்னு. ஆனா திட்டம் செயல்பாட்டில் இருக்கும்பொழுது அதில் தொலைநோக்கு இருக்குதா? இளைஞர்கள் எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு வெளில வர்றான், எவ்வளவு பட்டதாரிகள் வெளியே வர்றான், அரசு வேலைவாய்ப்பு எவ்வளவு இருக்குது, தனியார் வேலைவாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது, இவ்வளவு பயிற்சி திறன்கள் கொடுத்தால் நம்ம எவ்வளவு தொழிற்சாலைகளில் வேலை கிடைக்கும், அது தமிழ்நாட்டில் கிடைக்குமா, இந்தியாவுக்குள்ளே கிடைக்குமா, இல்லை வெளிநாடுகளில் கிடைக்குமா? எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சு அந்த திட்டத்தை அறிவித்து அதை நாங்கள் செயல்படுத்திட்டோம் பாருங்க, வெற்றி தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டா போதுமாங்க? பேர் வச்சுகளே, அதுக்கு கொஞ்சம் சோறு வச்சுக்கல அப்படிங்கிறது போலதான் இந்த ஆட்சியை நமக்கு கேட்க தோணுது. அப்படி படிக்கிறாரு யாரு? மரியா வில்சன் அறுத்து தள்ளுறாப்புல. எப்பேற்பட்ட தமிழ் புலவர்கள் இருந்த மண்ணு, எப்பேற்பட்ட தமிழ் பேரறிஞர்கள் இருந்த சட்டமன்றத்தில் தமிழே வாயில வரல. சமமானன்னு படிக்கிறதுக்கு பதிலாக சபமானன்னு படிக்கிறார். எப்படி சபமானம்னா எல்லாரும் சபப்பட்டிக்குள்ள உள்ள போய் படுத்துடலாமா? உங்க முதல்வர் கை காட்டின மாதிரி இப்படி போய் படுத்துட்டு இப்படி செய்கை செஞ்சுட்டு போலாமா? தமிழே வாயில வரல, எல்லா இடத்துலையும் பிள்ளை. பார்த்து எழுத்து கூட்டி படிக்கும் போதே இவ்வளவு பிள்ளையோடு ஒரு நிதியமைச்சர், இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமெரிக்காவில் படிச்சாருங்க.
அதனால அவருக்கு தமிழ் தெரியாது. சரி ரைட்டு, திமுகவுக்கு தமிழ் அனுதாபம் கிடையாது, தமிழ் மீது பற்று கிடையாது, அவர்களுக்கு தமிழ் மொழி வாசிக்க தெரியாது, அவங்க எழுத்து கூட்டி தான் படிப்பாங்க, துண்டு சீட் இல்லாமல் படிக்க மாட்டாங்க. இவ்வளவு விமர்சனங்களை திமுக மேல வச்ச நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நாங்கள் பேரே வச்சிருக்காங்க, நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவோமாங்கிறீங்களே. உங்க அமைச்சர் தமிழ் படிக்கிற லட்சணத்தை ஊரே பார்த்து சிரிக்குது. சரி படிக்கத்தான் வரல, திட்டத்தையாவது ஒழுங்கா படிப்பாரு அப்படின்னு பார்த்தா திட்டங்களையும் ஒழுங்கா சொல்ல தெரியல. திட்டங்களை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், குறள், திருக்குறள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார், இந்த குறளை சொல்ல தெரியாம உளுந்துண்டு வாழ்வாரே வாழ்வார்னு படிக்கிறாரு. என்ன உளுந்து அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அது என்ன உளுந்துன்னு என்ன கீழே உளுந்து எந்திரிச்சு வர்றாங்களா? உழுதுண்டு வாழ்வார்னு சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை நீங்கள் நிதியமைச்சராக போட்டதும் இல்லாமல் அவர் கையிலேயே நிதி அறிக்கையை கொடுத்து பட்ஜெட்டை கொடுத்து படிக்க சொன்னால் அது எவ்வளவு கேலி கூத்தா இருக்குங்கிறதுக்கு நேற்றைய சட்டமன்ற உரை அப்படிங்கிறதே சாட்சியாக இருக்கு. சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் முனைவோராக மாற்றலாம் அப்படின்னா எல்லா இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ஏதாவது திட்டத்தை அறிவிப்பாங்களா? இல்லை. தொழில் முனைவோர், வெற்றி தொழில் முனைவோர் திட்டத்தில் 75 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்குது. அந்த தொழில் முனைவோர் யாராக இருக்கணும் அப்படின்னா பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள் தொழில் முனைவோராக மாறுவதற்கு 75 கோடி ரூபாயை ஒதுக்குறோம். நல்ல திட்டம் தான். ஆனால் எத்தனை பேர் அதில் பயன்பெறுவாங்க? எத்தனை பேர் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கிறாங்க? இல்லை எத்தனை பேரை நீங்கள் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய போறீங்க? 75 கோடி ரூபாயை எத்தனையா பிரித்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற எந்த அறிவிப்பாவது இருக்கா? அதை பற்றிலாம் நமக்கு தெரியாதுங்க. தொழில் முனைவோர், வெற்றி தொழில் முனைவோர்னு பேர் வந்துருச்சுல்ல, பேர் வந்துட்டா கொண்டாடிட்டு போக வேண்டியதானே. 75 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படித்தான் எல்லாத்துக்கும் 10 கோடி 15 கோடி 16 கோடி, அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த துறைக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம், அதுல இவ்வளவு பேர் பயன்பெறுவாங்க, இப்படித்தான் பட்ஜெட் வாசிப்பாங்க. ஆனால் டீடைல்டு ரிப்போர்ட்டா கொடுக்குறோம், டீடைல்டு பட்ஜெட்டா கொடுக்குறோங்கிற பேர்ல இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பட்ஜெட்டை நேற்று போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது பனை வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை நாங்கள் தொடங்குறோம், அந்த பனை வளர்ச்சி கழகத்திற்கு 200 கோடி ரூபாயை ஒதுக்குறோம்னு தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒதுக்கின தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 16 கோடி தான். 16 கோடியை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் பனை வளர்ச்சி கழகத்தை நீங்கள் மேம்படுத்துவீங்க? பனை வளர்ச்சி கழகத்தில் பனை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பயன்பெறும் பொருட்களை எடுத்து எப்படி நீங்கள் அதை சந்தைப்படுத்துவீங்க? அதுக்கு இந்த 16 கோடி ரூபாய் போதுமா? தமிழ்நாட்டில் பனை மரம் ஏறக்கூடியவர்கள் இல்லை பனை மரம் வைத்திருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? இந்த 16 கோடியில் யார் பயன்பெறுவா? எவ்வளவு பேருக்கு பயன் இருக்குது? இது நேரடி பலன் என்ன, மறைமுக பலன் என்ன? எதை பத்தியுமே தெரியாது, எதை பத்தியுமே இவர்கள் சொல்லவும் இல்லை. அப்ப அதுவும் ஒரு ஏமாற்று அறிக்கை தான். பனை வளர்ச்சி கழகம் பனை மரம் சார்ந்த தொழிலாளிகளுக்கு ஒரு இது மாதிரி நம்ம பேர் வந்துருச்சுப்பா, சரி அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்கப்பா. ஆனா அங்க போய் பார்த்தா 16 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 16 கோடியில எப்படி நீங்கள் இதை செயல்படுத்த முடியும்? மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் ஒரு குடும்பத்துக்கு 8000 ரூபாய் திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மழை காலங்களில் 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றி நாங்க மீனவர்களுக்கு செய்யறோம் பாருங்க அப்படின்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் தாவேகா மீன்பிடி தடை காலத்திற்கான தொகை 8000 இருந்து 20000 நாங்கள் கொடுப்போம் சொன்ன வாக்குறுதி சொன்னது யாரு? இந்த தாவேகா. இந்த விஜய் அவர்கள் அவரே வெளிப்படையா பேசியிருக்காரு, 20000 ரூபாய் மீன்பிடி தடை காலங்களை நாங்கள் கொடுப்போம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமா எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் 7000 ரூபாய். எப்பேற்பட்ட மாற்றம்! 8000 ரூபாய் திமுக அரசு கொடுக்குறேன்னு, அது கொடுத்துச்சா கொடுக்கலையா? 6000 ரூபாய் தான் கொடுத்தாங்களா? அந்த டாபிக் நம்ம வரல. நீங்க வந்தா 20000 கொடுப்பேன், நீங்களே 20000 எங்க இருக்குது? 7000 எங்க இருக்குது? 13000 ரூபாய் டிஃபரன்ஸ். எங்க இவ்வளவு கிலோமீட்டர் அங்க கேப் போடுவீங்க அப்படிங்கிறது மாதிரி 13000 ரூபாயை ஏன் அந்த மீனவர்களுக்கு கொடுக்கல? மீனவர்களுக்கு வந்த உடனே நீங்க செய்வேன், மீனவர்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் நான் தான், நான் மீனவன் நண்பனு, நான் அந்த காலத்தில் நாகப்பட்டினத்தில் பாட்டு பாடினேன், அந்த காலத்தில் பாட்டு பாடும்போது அங்கே நான் மக்களோட மக்களாக நின்னேன், மீனவர்களுக்காக நான் நின்னேன், சுறாப்படத்தில் நடிச்சு காமிச்சேன் அப்படின்லாம் பேசிய தாவேகா விஜய் அவர்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் 20000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது ஏன் கொடுக்கல? அப்ப அதுக்கு பட்ட நாமம் மொத்தமா சோழியை முடிச்சிட்டாரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், அந்த உறுதி திட்டம் 150 நாள் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அமல்படுத்தி இருக்காரு. ஏற்கனவே 125 நாள் இருந்துச்சு, இப்ப 25 நாள் கூடுதலாக சேர்த்து 150 நாட்களாக கொடுக்கிறோம். மடிக்கணினி திட்டம் ஏற்கனவே இருந்தது அப்படியே, தாலிக்கு தங்கம் திட்டம் அதிமுக ஆட்சியில் இருந்தது அது அப்படியே. நீங்க மற்ற எது வேணாலும் நீங்க எடுத்துக்கங்களேன், எந்த திட்டமாக இருந்தாலும் ஏற்கனவே காலை உணவு திட்டம், காமராஜர் காலை உணவு திட்டம் அது ஏற்கனவே இருந்துச்சு, அது அப்படியே. அதாவது முதல்வர் காலை உணவு திட்டம் இருந்துச்சு, அதை காமராஜர் உணவு திட்டம் அப்படின்னு காலை உணவு திட்டம் மாத்திக்கிட்டீங்க. அப்படி எல்லாத்தையுமே பேர் மாத்தி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டீங்களே தவிர
ஏதாவது ஒன்றை நீங்கள் மாற்றி அமைச்சிருக்கீங்களா? பட்ஜெட்டில் வேற ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் தாவேகா தரப்பில் பாருங்க, தாய்மாமன் சீர் கொடுத்துட்டாருல்ல, தாய்மாமன் சீர் வந்துருச்சு இல்லை, அண்ணன் சீர் வந்துருச்சு இல்லை, இந்த பாத்தியெல்லாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் தான் திருப்பியும் சொல்கிறோம், வெளியில் பார்க்கும்பொழுது அறிவிப்புகள் நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே போய் அதனுடைய பயனாளிகள் எத்தனை பேர், அது எத்தனை பேருக்கு பயன்பெறும், இவர்கள் கொடுப்பது சரியாக போய் சேருமா, இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா எதுவுமே இருக்காது, கடைசியில் எதுவுமே மிஞ்சாது. அப்படித்தான் 560 கோடி ரூபாய் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு இவர்கள் கொடுக்குறாங்க. அதில் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்திருந்தாங்க? தமிழ்நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மாணவ செல்வத்தையும், ஒவ்வொரு குழந்தை செல்வத்தையும் தாய்மாமனாக பார்க்கின்ற விஜய் அவர்கள் எல்லோருக்குமே 1 கிராம் தங்கம் கொடுப்பார் அப்படின்னாங்க. இப்ப அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் 1 கிராம் தங்கம் நாங்கள் கொடுக்க போறோம், அதோட ஸ்பெஷல் வெல்கம் கிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுக்கு 560 கோடி ரூபாய் போதுமானதாக இருக்குமா? 1 கிராம் தங்கம் கொடுக்குறீங்க, 14,000 ரூபா 15,000 ரூபா வந்துடும். இந்த 560 கோடி அதுலேயே செலவாயிரும். அப்புறம் வெல்கம் கிட் எப்படி கொடுப்பீங்க? அந்த வெல்கம் கிட்டுக்கு எங்கேயாவது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் தாய்மாமன் சீரில் வெல்கம் கிட்டோட அந்த குழந்தையை வரவேற்கும் விதமாக 1 கிராம் தங்க பவுனு, அப்புறம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அதுலேயும் ஏமாற்று, அதுலேயும் முடிச்சிட்டாங்களா? அடுத்து மகளிர் நலன் அண்ணன் சீரு, திருமணம் ஆகின்ற பெண்களுக்கு நாங்கள் 812 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த 812 கோடி ரூபாயில எல்லோருக்குமே 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் நாங்கள் கொடுக்க போறோம். அதை கேட்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணுதுன்னா, தெருவில் வருவாங்கல்ல, பழைய கிரைண்டர், பழைய மிக்சி, பழைய பட்டு புடவை, பழைய பாத்திரம் அப்படின்னு நமக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் போகுது. இவங்க 812 கோடி ரூபாய்க்கு எந்த தங்கத்தை கொடுக்க போகிறாங்க, எந்த பட்டு புடவையை கொடுக்க போகிறாங்க? இன்னைக்கு தங்கம் 8 கிராம் ஒரு பவுன் நகை இன்னைக்கு 1,15,000 ரூபா 20,000 ரூபா வந்துடுது. பட்டு புடவை குறைஞ்சது ஒரு 20,000 ரூபாய்க்காவது கொடுக்கணும். ஏன்னா அண்ணஞ்சீரா இல்லையா? அண்ணஞ்சீர் கொடுக்கும் பொழுது அதை சரியா கொடுக்கணும்ல. இந்த திட்டத்தில் 1,40,000 இல்லை 1,50,000 ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் கல்யாணம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு நடக்குதுன்னு தெரியுமா? 812 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு வச்சிருக்கீங்களே, ஒரு ஆண்டுக்கு 4 லட்சத்திலிருந்து 6 லட்சம் திருமணங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்ப எப்படி நீங்கள் 4 லட்சம் பேருக்கு 812 கோடியில கொடுப்பீங்க? அப்ப அதுலயும் மிகப்பெரிய ஏமாற்று. இந்த அண்ணன் சீர் திட்டம் யாருக்காக நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இப்போ 812 கோடி ரூபாய் 4 லட்சம் பெண்களுக்கு நீங்க கொடுக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு திட்டமிட்டு ஒரு 73,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். 1,20,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 812 கோடி ரூபாயில நீங்கள் வெறும் 73,000 பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த 73,000 பெண்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அதுக்கு என்ன தகுதி நீங்க வச்சிருக்கீங்க? ஒருவேளை நாளைக்கு செல்வி திரிஷா அவர்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா அண்ணன் சீர் விஜய் அவர்கள் கொடுப்பாரா? அவ்வளவு பணம் படைத்தவர்களுக்கு கொடுப்பாங்களா? நடிகையா இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்ல ஏழ்மை வறுமையில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரிஷா அவர்களுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா அண்ணன் சீர் விஜய் அவர்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். எத்தனை படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அண்ணன் சீராக, ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் தானே, விஜய் அண்ணனாக தானே இருக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அவர் ஒரு அண்ணனாக போற்றக்கூடியவங்க. அப்ப செல்வி திரிஷா அவர்களுக்கும் அண்ணன் சீர் நாளைக்கு போகணும். ஆனா 812 கோடி ரூபாய் பத்தாது அப்படிங்கிறத அண்ணன் விஜய் அவர்களுக்கு, திரிஷாவுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய வரலாற்று கடமை. வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் அவங்களுக்கு 5 ஆடு கொடுக்க போறோம். விலையில்லா 5 ஆடுகள். இது எங்கேயோ கேள்விப்பட்ட திட்டமா இருக்கே அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, வீடு வீட்டுக்கு ஆடு கொடுக்கிற திட்டம்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்திற்கு கொஞ்சம் அப்படி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு அப்படி முலாம் பூசி அது கைம்பெண்களுக்கு கொடுக்குறாங்க. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தை இழந்த கைம்பெண்கள் அவங்களுக்காக. இப்போ நமக்கு அதில் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு 31 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 31 பேர் குடும்பத்தில் இருக்கிற தகப்பன்கள், அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஆண்கள் இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க கைம்பெண்கள் இருக்கிறாங்க, கணவர்கள் தான் பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொருளாதாரம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஏன் 5 ஆடு கொடுக்கணும்?
அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துடலாமே. தாவேகா வந்து எப்பவுமே மனிதாபிமானத்தை பேசும்ல. தாவேகா அரசு வந்து மக்களுக்காக நிற்கும்ல. மக்களுக்காக தானே நீங்க வந்து ஆட்சியிலே இருக்கிறீங்க. அப்ப பாவம் பார்ப்பீங்கல்ல. கருணையின் உருவமாக இருக்கிற கருணை கடலே கந்தா போற்றின்னு சொல்றது மாதிரி கருணை கடலே விஜய் போற்றி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கருணை கடலாக விஜய் அவர்களை பார்க்கின்ற நீங்கள் கைம்பெண்களுக்கு ஏன் 5 ஆடுகள் கொடுக்கணும்? அந்த 5 ஆடுகளும் எத்தனை பேருக்கு? 30,000 பேருக்கு. 30,000 பேருக்கு கொடுத்துட்டா போதுமா? அந்த 30,000 பேரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? தமிழ்நாடு முழுக்க கைம்பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? மாற்றுத்திறனாளிய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? மாற்றுத்திறனாளி பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? திருநெல்வேலியுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? அதுல இந்த 30,000 பேரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்படி பல கேள்விகள் இதுல இருக்குது. அதே மாதிரி 10,000 பெண்களுக்கு மாடு வளர்க்க கொடுக்குறாங்க. மாடுகள் வந்து அதாவது ஆண்டுக்கு 10,000 பேருக்கு மாடுகளை கறவை மாடுகளை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. ஏன் பெண்கள்னா ஆடு மாடு தான் மேய்க்கணுமா? இது என்னடா தாவேகா அரசு இப்படி எல்லாம் பண்ணலாமா? இதே நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஆடு மாடு கொடுக்கறது ஏற்கனவே ஜெயலலிதா அமல்படுத்தியது தான். ஆனால் அந்த ஆடு மாடுகளை அவங்க வீட்டுக்கு கொடுக்காம நம்ம நாட்டில் வளர்ப்போம், அவங்களுக்கு அரசு வேலையாக கொடுப்போம், அவங்களுக்கு அதில் ஒரு சம்பளத்தை போட்டு கொடுப்போம், ஆடு மாடுகளை நம்மளே வாங்கி விற்பனை பண்ணிக்குவோம், நம்மளே வந்து அதுலேருந்து மாட்டிலேருந்து பாலை எடுத்து அதை வந்து நம்ம விற்பனை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அரசு வேலையாக மாற்றுவோம்னு சொல்லும்போது கேலி கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா பெண்கள்னா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா? நாங்கள்லாம் யாரு? சிங்கப்பெண்கள். சிங்கப்பெண் அந்த திட்டம், சிங்கப்பெண் இந்த திட்டம், சிங்கப்பெண் அப்படி கொண்டு வர்றோம், இப்படி கொண்டு வர்றோம். நாங்கள் எதுக்குங்க ஆடு மாடு மேய்க்கணும்? வேணும்னா சீமான போய் மேய்க்க சொல்லுங்கன்னு சொன்ன தாவேகா அரசு என்ன பண்ணுது? 30,000 பெண்களை ஆடு வளங்க, 10,000 பெண்கள் மாடு வளங்க அப்படின்னு சொல்லுது. நாங்கள் இப்பவும் சொல்றோம், நீங்கள் சீமானனை புறந்தள்ளலாம், சீமானனுடைய தத்துவத்தை நீங்கள் புறந்தள்ளலாம், ஆனா எங்களுடைய அரசியலை, அண்ணன் சீமானுடைய அரசியலையோ நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலையோ உங்களால் தவிர்க்கவே முடியாது. நீங்க எங்களுடைய வழிக்கு வந்துதான் ஆகணும். இப்ப விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் வழியில ஆட்சி செய்கிறாரா? சீமான் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு தாவேக்காரன் ஒத்துக்குவியா? நீ எதையுமே ஒத்துக்க மாட்ட. உனக்கு தான் எதுவுமே தெரியாத. எதுல பொருளாதாரம் இருக்கு, எதனால ஆடு மாடு வளர்க்கணுங்கிறது அவசியம், எதுல தற்சார்பு இருக்குது, தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, எதுவுமே தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாம ஒரு வெற்று அறிக்கையை வெற்று பட்ஜெட்டாக நீங்கள் போட்டு வைத்துக் கொண்டு அதை வெற்றி பட்ஜெட் எங்களை கொண்டாட சொன்னா எங்களை பார்த்து எனக்கு கிருப்பயமா இருக்கா? அப்ப இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பார்க்கும்போது மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, அடுத்து இளைஞர்களுக்கு அப்படின்னு, அடுத்து மகளிருக்கு அப்படின்னு இப்படி எல்லாரும் நலனையும் சைகை செஞ்சு முடிச்சு விட்ட நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி வீடு திட்டம்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இருக்காரு. இது புது திட்டமா? புதுசா அமல்படுத்துறாங்களா? ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா படம் போட்டு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் படம் போட்டு, ஸ்டாலின் அவர்களுடைய படம் போட்டு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு வெற்றி வீடு திட்டம்னு போட்டு அதில் விஜய் படத்தை வைக்க போறாங்க. அவ்வளவுதான் மாற்றம் நினைக்கிறீங்களா? அங்கதான் இல்ல. அவர்கள் வெறும் 3,10,000 கொடுத்தாங்க. நம்ம தளபதி யாரு? கருணை உள்ளம் கொண்டவர் இல்ல, வீடு கட்டாயம் இருக்கணும்னு சொல்றவர் இல்ல. அப்ப இவர் என்ன பண்றாரு? 5 லட்சம் ரூபாய் கொடுக்காரு. கூடுதலா 1,90,000 பணத்தை கொடுக்கிறாருங்க. அதுக்காக 3,500 கோடியை ஒதுக்கி வெற்றி வீடு திட்டத்திற்கு செலவு செய்ய காத்திருக்கிறார் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்க பேசுறாங்க. திமுக எவ்வளவு நிதி ஒதுக்குச்சு? 3,500 கோடி. எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? 1,00,000 பேருக்கு 3,10,000 ரூபாய் வீதம் கொடுத்தாங்க. இப்ப இவர்களும் 3,500 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா இவங்க எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க? 1,00,000 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா? இல்ல, 70,000 பேருக்கு தான் கொடுப்போம். அப்ப மீதி 30,000 பேர் ரோட்ல கடை. 30,000 பேருடைய பணத்தை எடுத்து 70,000 பேருக்கு கூடுதலா 1,90,000 ரூபாயை கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு பேரு வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அப்ப வீடு கனவுல இருந்த நிறைய பேருக்கு அவங்களுக்கும் இப்படி எல்லாருக்கும் ஸ்கெட்ச் போட்டு அப்படி தெளிவா அடிச்சு உடைச்ச இந்த கவர்மெண்ட் கடன் வாங்குகிறார்கள். திமுக கடன் வாங்கியது, அதிமுக கடன் வாங்கியது, அவர்கள் ஏமாற்றினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்க மாட்டோம், நாங்கள் இருக்கிற கடனை எல்லாம் அடைக்க போறோம் அப்படின்னு தாவேகா பேசிச்சு. என்னமோ விஜய் அவர்கள் சொத்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் வித்துவிட்டு, புஷி ஆனந்த் சொத்து மொத்தத்தையும் வித்துவிட்டு, ஆதவர்ஜுனா சொத்து மொத்தத்தையும் விட்டுவிட்டு, அவர் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து மொத்தமாக பணத்தை கொண்டு வந்து அப்படி தமிழ்நாடுடைய கடன் எல்லாத்தையும் இவங்க அடைச்சு தீக்கிறது போல பேசினாங்க. இப்போ இவர்களுடைய பட்ஜெட்டின் முடிவில் 1,27,000 கோடி கூடுதலாக கடன் வாங்க போகிறார்கள். டெபிசிட் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டும் இருக்குது, பற்றாக்குறை பட்ஜெட்டாகத்தான்
இந்த பட்ஜெட்டும் இருக்குது. இங்க இருக்கிறத புடிங்க அங்க போட்டு, அங்க இருக்கிறத புடிங்க இங்க போட்டு, எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் கடைசியில 1,27,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கடன், கூடுதல் சுமை ஏறத்தான் போகுது. மாற்றம் என்று வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தையும் துர்நாற்றத்தையும் கொடுத்திருக்குது தாவேக அரசினுடைய இந்த பட்ஜெட். வேறு எந்த முக்கிய அறிவிப்புகளும் இல்லை. தொழில் வளர்ச்சி குறித்து முக்கிய அறிவிப்புகள் இல்லை. ஏற்கனவே இருக்கிற அரசு பணியாளர்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் இல்லை. எதெல்லாம் இல்லைங்கிறத அடுத்த காணொளியில் போடுறோம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போயிருச்சு. பார்க்குறவங்க நீங்களும் பாவம் தான். அதனால அடுத்த வீடியோவில் இவங்க என்னென்னலாம் செய்யலைங்கிறத வச்சு செஞ்சு விட்ருவோம்.